நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை. உங்களது கதைகளையே சொல்லும் யூடிவியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் ரெஹானா அசீம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அக்குரணையில் 5 பாடசாலைகளுக்கு பூட்டு. கண்டி நகர் பாடசாலைகளையும் உடனடியாக திறக்க முடியாது என அறிவிப்பு. அட்டுலுகம மக்கள் அடங்க வேண்டும் என்கிறார் ராணுவ தளபதி. கோவிட் பாகுபாடு காட்டவில்லை என்ற போதிலும் அரசாங்கங்கள் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை என ஐநா பொதுச் செயலாளர் கவலை. சீனா மாபியா குறித்து சபையில் அனுரகுமார காட்டம். மகர சிறையில் உயிரிழந்தோரின் உடல்களை எரிக்கக்கூடாது, மனுக்கள் மீதான விசாரணை ஒத்திவைப்பு. புரவி புயல் தாக்கத்தால் தொடர்ந்தும் அல்லோலப்படும் மக்கள். தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதிகள் கூட்டாக தயார். இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். கண்டி மாவட்டத்தின் அக்குரண பிரதேச சபையில் உள்ள 5 பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் லலித் கமகே தெரிவித்துள்ளார். அத்தோடு கண்டி நகரில் தற்போது மூடப்பட்டுள்ள 45 பாடசாலைகளும் அடுத்த வாரம் முழுவதும் மூடப்பட்டிருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். නගරය ආශ්‍රිතව පැනනගී ඇති තත්ත්වය කොවිඩ් වසංගතය සම්බන්ධයෙන් පැනනගී ඇති තත්ත්වය සම්බන්ධයෙන් සලකා බලා සතියකට එනම් මේ ලබන සමුදා වෙනතෙක් පාසල් නගර සභාව සීමාව තුළ පාසල් 45ක් වසා තැබීමට තීන්දුව කරා. கண்டி மாவட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து ஆராய்ந்துள்ளோம். இதற்கமைய அக்குரணை பிரதேச சபையில் உள்ள 5 பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். அத்துடன் நகர் எல்லையில் உள்ள 45 பாடசாலைகளை மூடுவதற்கும் தீர்மானித்துள்ளோம். சுகாதார அதிகாரிகள், பாதுகாப்பு தரப்பினர் ஆகியோருடன் இணைந்து நடத்தப்பட்ட விசேட கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. போகம்பர் நகரில் இன்று ஏற்பட்டுள்ள நிலையினால் தற்போதிருக்கும் கோவிட் அச்சுறுத்தல் வியாபிக்கும் நிலை உருவாகியுள்ளது. போகம்பர் நகரில் உள்ளவர்களில் அநேகர் கண்டி பஸ் நிலையத்தில் பணிபுரிகின்றனர். எனவே கண்டி பேருந்து நிலையத்தில் பணியாற்றும் ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே கண்டி பஸ் நிலைய ஊழியர் மற்றும் போகம்பர் நகரில் இன்று அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர் எண்ணிக்கையை பார்க்கும் போது மக்களின் போக்குவரத்து சேவை குறித்து தற்போது எச்சரிக்கை நிலையொன்று இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் கண்டி நகரில் உள்ள பாடசாலைகளை தொடர்ந்தும் ஒரு வாரத்திற்கு மூடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். கண்டியில் உள்ள நிலைமை குறித்து அடுத்த வாரம் ஆராய்ந்து எப்போது பாடசாலைகளை திறப்பது என்பதை தீர்மானிப்போம். அத்துடன் தம்புள்ளை கலேவல பிரதேசத்தில் வரும் திங்கட்கிழமை வரை பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த அனைத்து பாடசாலைகளும் வரும் திங்கட்கிழமை திறக்கப்படும். සියලු පාසල් ගලේවල කලාපයට අයත් සියලු පාසල් සමුදා සිට නැවත විවෘත කරනවා. அட்டுலுகம பிரதேசத்தின் கோவிட் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் சவிந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அங்குள்ள மக்கள் ஒத்துழைப்பு வழங்காவிடின் நிலைமை மேலும் மோசமடையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அட்டுலுகம பிரதேசத்தின் கோவிட் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த பிரதேசத்தில் 4 பேரில் ஆரம்பித்த கோவிட் தற்போது 329 பேர் வரை பரவலடைந்துள்ளது. இங்கு கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் தொடர்ந்து உழைத்து வருகின்றனர். இருப்பினும் அங்குள்ள மக்கள் சுகாதார தரப்புக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இவர்கள் தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்காமல் செயற்படுவார்களாயின் இந்த கிராமத்தில் தொற்று அபாயம் ஏற்பட்டு அது அண்மையிலுள்ள ஏனைய பிரதேசங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும். மேலும் இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இதேவேளை பண்டாரகம அட்டுலுகம பிரதேசத்தில் கண்டறிக்கப்பட்ட கோவிட் தொற்றாளர் ஒருவரை சுகாதார ஊழியர்கள் கடந்த 2ஆம் தேதி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதற்கு வருகை தந்தபோது சுகாதார அதிகாரிகள் மீது எச்சில் துப்பிய நபருக்கு எதிராக போலீசார் இன்று சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கமைய இன்றைய தினம் அட்டுலுகம போகாவத்த பிரதேசத்தில் உள்ள குறித்த கோவிட் தொற்றாளரின் வீட்டிற்கு சென்ற பண்டாரகம போலீஸ் நிலைய அதிகாரிகள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய குறித்த நபரை இன்று கைது செய்துள்ளனர். பின்னர் ஆம்புலன்ஸ் வண்டியில் பண்டாரகம போலீஸ் நிலையம், அதனைத் தொடர்ந்து பண்டாரகம பஸ் நிலைய பகுதிக்கு அழைத்து வந்து அதனை அடுத்து சிறைச்சாலை பேருந்தில் ஏற்றப்பட்டு பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்திற்கு குறித்த நபர் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். குறித்த நபரிடம் காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக விசாரணை நடத்தப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் 252 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். எனவே மினுவாங்குடை மற்றும் பேலியகுட கோவிட் கொத்தில் இதுவரை 22,463 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். தற்போது நாட்டில் 6,723 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 406 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 129 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதுவரை நாட்டில் 26,290 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் 19,438 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கோவிட் தொற்று காரணமாக நாட்டுக்கு வர முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கியிருந்த 476 இளைஞர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளனர். துபாய், கட்டார் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து இவர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 129ஆக உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினமும் 5 கோவிட் மரணங்கள் பதிவாகின. இந்த மரணங்கள் அனைத்தும் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. கொலன்னாவு பிரதேசத்தைச் சேர்ந்த 56 வயதான பெண்ணொருவர் கடந்த 28ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். இவர் சுகவீனம் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்தார். இருதய நோய், நீரிழிவு நோய் காரணமாக ஏற்பட்ட சிக்கல் நிலையோடு கோவிட்-19 வைரஸ் தாக்கம் அதிகரித்தமை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பு 12 வசிக்கும் 89 வயதான ஆணொருவர் கடந்த 2ஆம் தேதி மரணமடைந்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே இந்த மரணம் ஏற்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தாக்கம் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தோடு மூளையின் உட்பகுதியில் ஏற்பட்ட இரத்த கசிவு மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. கொழும்பு 10 வசிக்கும் 85 வயதான ஆணொருவரும் கடந்த 30ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது மரணமடைந்தார். கோவிட்-19 வைரஸ் தாக்கம் மற்றும் பாக்டீரியா தொற்று மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. கொழும்பு 10 வசிக்கும் 71 வயதான ஆணொருவரும் கடந்த 2ஆம் தேதி வீட்டில் மரணமடைந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்துடன் ஏற்பட்ட மாரடைப்பு மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. கொழும்பு 2 வசிக்கும் 78 வயதான ஆணொருவர் நேற்று மரணமடைந்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவர் மரணமடைந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தோடு ஏற்பட்ட நிமோனியா மற்றும் சுவாச குழாய் செயலிழப்பு மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை பிரிவுக்குட்பட்ட மட்டக்களப்பு நகரில் இன்று PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களில் பணிபுரிபவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என 72 பேரிடம் இந்த PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கோரளைப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் இன்று 108 பேரிடம் PCR பரிசோதனைகள் நடைபெற்றன. மீன் வியாபாரிகள், மரக்கறி வியாபாரிகள், சில்லறை கடை வியாபாரிகள் என வர்த்தக நடவடிக்கையோடு தொடர்பு பட்டவர்களிடம் இன்று PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 628 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் கொழும்பு மாவட்டத்தில் 402 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி முதல் கண்டறியப்பட்டுள்ள மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 10,542ஆக உயர்வடைந்துள்ளது. வெளிக்கட மற்றும் கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலைகளில் 104 பேரும், கொழும்பு நகர சபையில் 49 பேரும், தெமட்டகொட பிரதேசத்தில் 52 பேரும், கிராண்ட் பாஸ் பிரதேசத்தில் 35 பேரும், பொரளையில் 29 பேரும், கொம்பனி தெருவில் 22 பேரும், கருவாத்தோட்டத்தில் 14 பேரும், மருதானையில் 14 பேரும், கொட்டாச்சேனை மற்றும் ப்ளூமெண்டல் பிரதேசங்களில் 8 பேரும், கொலன்னாவையில் 6 பேரும், கொள்ளுப்பிட்டிய பகுதியில் 6 பேரும் கண்டறியப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 66 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்தனகல்ல பிரதேசத்தில் 25 பேரும், கலனி பிரதேசத்தில் 8 பேரும் கண்டறியப்பட்டனர். ரத்னபுரி மாவட்டத்தில் 35 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 30 பேரும், காலி மாவட்டத்தில் 15 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 14 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 7 பேரும், குர்ணகிரி மாவட்டத்தில் 4 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 2 கோவிட் தொற்றாளர்களும் கண்டறியப்பட்டுள்ளனர். மாத்தறை மாவட்டத்தில் 2 கண்டி மாவட்டத்தில் 1 நூரெலியா, முல்லைத்தீவு, மொன்றாகல, மாத்தளை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொருவரும் நேற்று பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 13,598 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 10 மாதங்களில் 8,76,044 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. கோவிட் வைரஸ் எந்த ஒரு நாட்டிலும் பாகுபாடு காட்டவில்லை என்ற போதிலும் நாடுகள் அதன் கோவிட் நடைமுறையில் பாகுபாடு காட்டுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். Provided factual information and scientific guidance
that should have been the basis for a coordinated global response. Unfortunately, many of these recommendations were not followed. And in some situations, there was a rejection of facts and an ignorance of the guidance. And when countries go in their own direction, the virus goes in every direction. கோவிட் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்தே உலக சுகாதார அமைப்பு உண்மையான தகவல்களையும் விஞ்ஞான வழிகாட்டுதல்களையும் வழங்கி வந்துள்ளது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல நாடுகள் இந்த பரிந்துரைகளை பின்பற்றவில்லை என்றும் சில நாடுகள் தொடர்ந்தும் உண்மைகளை நிராகரித்து கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை புறக்கணித்து செயற்படுவதாகவும் சில நாடுகள் தங்களின் சொந்த நிகழ்ச்சி நிரலில் செல்வதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குடரஸ் தெரிவித்துள்ளார். தொற்றுநோய் குறித்து நேற்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் முதல் அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். For the first time since 1945, the entire world is confronted by a common threat, regardless of nationality, ethnicity or face. But while COVID-19 does not discriminate, our efforts to prevent and contain it do. 1945 ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட பின்னர் முதல் முறையாக தேசியம், இனம், நம்பிக்கை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் முழு உலகமும் ஒரு பொதுவான கோவிட் எனும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாகவும் கோவிட் பாகுபாடு காட்டவில்லை என்றாலும் அதை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் நாடுகள் பாகுபாடு காட்டுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் கோவிட் தடுப்பூசிகளுக்கு விரைவாக ஒப்புதல் அளிக்கப்பட்டாலும் கூட கோவிட் தொற்று நோயினால் உருவான பின்னடைவுகளை பல தசாப்தங்களுக்கு உலகம் எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் எனவும் குறிப்பிட்டார். Vaccines may become available within the next weeks and months. But let's not fool ourselves. A vaccine cannot undo damage that will stretch across years, even decades to come. கோவிட் வைரஸானது உலகளாவிய ரீதியில் சுமார் 1.5 மில்லியன் மக்களை உயிரிழக்க செய்து சமத்துவமின்மை மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற நீண்டகால சவால்களை அதிகரிக்க செய்துள்ளது என்று குறிப்பிட்டார். இதேவேளை அடுத்த 2 மாதங்களில் $4.3 பில்லியன் நிதி பற்றாக்குறையை நிரப்ப சர்வதேச நாடுகள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றும் கோவிட் தடுப்பூசிகளை சமமாக விநியோகிக்க உற்பத்தியாளர்களுடன் இணைந்து கோவிடிற்கான கோவாக்ஸ் தடுப்பூசி திட்டத்தில் 180க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்துள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். தொற்று நோயை அவசரமாக எதிர்கொள்ளவும் உயிர்களை காப்பாற்றவும் ஒன்றாக ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குடரஸ் தெரிவித்துள்ளார். To take the opportunity of this special session of the General Assembly to confront the COVID-19 pandemic with the urgency it demands to save lives and to build a better future together. And I thank you. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறிய ஒரு கருத்தை நீக்க வேண்டுமென சபாநாயகர் கூறிய போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் சபாநாயகருக்கும் இடையில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. This government is totally incompetent. මම දන්නවා ජනාධිපතිවරණය කේන්ද්‍ර කරගෙන අර එහා පැත්තේ ඇත්තෝ නිර්මාණය කරපු වැඩ වර්ජන රැල්ල හැමෝම දන්නවා. නමුත් ඒ අවස්ථාවාදී දේශපාලනය අපි කරන්නේ නැහැ. අපි කියනවා සෞඛ්‍ය බලධාරීන් සෞඛ්‍ය අමාත්‍යවරියට මේ ශේෂ්ත්‍රයේ කොවිඩ් මර්ධනය කරන්නට ඉදිරිපෙළ වලල්ලේ සටන කරන ඒ අයට කරුණා කරලා ඒ දීමනා ටිකේ උපකරණ ටික ලබා දෙන්න. Honorable Leader of the Opposition, during your speech, I think it is by mistake that you have mentioned that a country as a failed state. So permit me to expand that part of from your speech, because that had nothing to do with us, I think. I never mentioned failed state. Yes. No, I never mentioned. It's not in my notes. I never mentioned. What I said was a failed, incompetent, inept government, not the state. අසාර්ථක රාජ්‍යයක් නෙමෙයි මම කිව්වේ. Anyway, I don't know whether අසාර්ථක රජයක් නෑ. සමාවෙන්න එහෙම එක්ස්පන්ජ් කරන්න බෑ ඔබතුමාට මගේ ස්පීච් එක. I have said no. So if it had been ගරු කතානායකතුමනි ඇයි මේ මයික් එක ඔෆ් කරන්නේ? No, it cannot be off. කවුරු හරි ඉන්නවද මේ රිවර්ස් පෙත්ත ගහගෙන අරගත්තේ මේ මයික් ඔෆ් කරන? It's on. රිවර්ස් පෙත්තක් ගහගෙන ඉන්නවද? එහෙම හරි නෑනේ මේක මේ සම්ප්‍රදායක හැටියට මයික් එක දෙන්න ඕනේ ඔබතුමයි මමයි අතර මම කිසිම දවසක failed state කිව්වේ නෑ. But you can No, I have not. Yeah. I'm sorry. But anyway, if it is so, I will get it. No, I have not uttered If it the is word not, failed no state. problem. I'm insisting. I know my English. Please respect No. my linguistic skills. No, it's okay. I never mentioned. I have no question I about have that. never mentioned failed state. Failed state, failed government. Please understand the distinction. No. වෙනස තේරුම් ගන්න. අසාර්ථක රාජ්‍යයි අසාර්ථක ආණ්ඩුවයි If it අසාර්ථක had been රජයයි. stated so, we will get it expanded. This is ludicrous.
I mean, I'm sorry. No, it's okay. I never mentioned the word failed state. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இந்த நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு பதிலாக தங்களுக்கு நெருங்கிய வியாபாரிகளை லாபமீட்ட வைக்கும் செயற்பாடுகளே அரசாங்கம் மூலம் முன்னெடுக்கப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு சீனியின் விலை அதிகரிப்புக்கு காரணம் என்ன என்பது குறித்தும் அவர் இன்று நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்தார். සීනි කිලෝ එකක් වෙනියම් බද්ද ගැව රුපියල් 50. සීනි කිලෝ එකේ බද්ද රුපියල් 50 සිට 7.25 දක්වා අඩු කරා. இதற்கு முன்னர் சீனி கிலோ ஒன்றுக்கான வரி 50 ரூபாவாக இருந்தது. சீனிக்கான வரியை 50 ரூபாவில் இருந்து 25% வரை குறைத்தார்கள். அதன் பின்னர் வரி குறைப்பின் காரணத்தால் டின் மீன் ஒன்றின் விலை 200 ரூபாய், வெங்காயம் 100 ரூபாய், சீனி 85 ரூபாய் என ஜனாதிபதி செயலகத்தினால் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த வரி விதிப்பு அறிவிக்கப்படுகின்ற பொழுது 9000 மெட்ரிக் டன் சீனி பிடைமுறையில் இருந்தது. அதனை வெளியில் போட்டார்கள். சத்தோச தலைவரின் நண்பர் தான் இந்த சீனியை கொண்டு வந்தவர். அதனை சத்தோச 92 ரூபாய் என்ற வீதத்தில் விலைக்கு வாங்கியது. இந்த வரி குறைப்பின் நன்மை யாருக்கு சென்றது? அதன் பின்னர் 26000 மெட்ரிக் டன் சீனி கொண்டு வரப்பட்டது. அதற்கும் 25% தான் வரி அறவிடப்பட்டது. இப்பொழுது வாடிக்கையாளர்களுக்கு எங்காவது 85 ரூபாவுக்கு சீனி இருக்கிறதா? 1 கிலோ சீனியில் 50 ரூபாய் வரி அரசாங்கத்துக்கு கிடைத்தது. சரியோ பிள்ளையோ அப்படித்தான். இல்லை என்றால் வரி குறைக்கப்பட்டால் அதன் நன்மை மக்களுக்கு செல்ல வேண்டும். அப்படி என்றால் 135 ரூபாய் சீனிக்கு 50 ரூபாய் வரி குறைக்கப்பட்டால் 85 ரூபாவுக்கு சீனி மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த விலைக்கு எங்கு இருக்கிறது? இந்த நன்மைகள் யாருக்கு சென்றது? ஷங்க்ரிலா ஹோட்டல் தலைவர் சஜாத் முஹ்சின் என்பவருக்கே அது சென்றது. கடந்த காலங்களில் வியட்மக உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு இடத்தை கொடுத்தது சாதாரண விலைக்கா என்று கேளுங்கள். இவர் யாருடைய நண்பர் என்று கேளுங்கள். 50 ரூபாய் இருந்த வரியை ஏன் 25% வரை குறைத்தார்கள்? இந்த வியாபார கூட்டணியை வளர்ச்சி அடைய செய்யத்தான். இது பற்றி நிதியமைச்சர் ஆட்டிகளவை அழைத்து வரியை ஏன் குறைத்தீர்கள், மீண்டும் அதிகரிக்க வேண்டும் என கேட்டார். ஆனால் ஜனாதிபதியின் அனுமதி இல்லாமல் அதனை செய்ய முடியாது என ஆட்டிகள சொல்லிவிட்டார். ආටිකලට කතා කරලා කිව්වා මේ බද්දයි අඩු කරේ නැවත දාන්න කිව්වා. ආටිකල කියනවා ජනාධිපතිතුමා කියන නැතුව බෑ කියනවා. අහන්න නැතුව බෑ කියනවා. මුදල් අමාත්‍යාංශ භාර ඇමතුමා කිල්ලන්නේ. ඒ නිසා මේ ආණ්ඩුවේ භාණ්ඩාගාරයට ආපු ධනෙ කැරකිලා ගිහලා තියෙන කාටද? මේ ව්‍යාපාරිකයන් අතට. 7.25ට අඩු කිරීමේ රුපියල් 85ට කොතනකවත් සීනි සතෝසෙත් නේ. සතෝසී ඊට පස්සේ කිව්වා රුපියල් 5000ක බඩු මල්ලක් ගත්තොත් රුපියල් 85ට සීනි කිලෝ එකක් දෙන්නම් කිව්වා. එකක්. ඊට පස්සේ බන්දුලකොණ වර්ධන මහත්තයා මන් දැක්ක කියනවා එතුමා සරණයි. එතුමා කියනවා සීනි කිලෝ එක ඇති මාසෙට පවුලකට කන්න කියනවා. මතකනේ කිව්වා. மகர சிறைச்சாலை வன்முறையில் உயிரிழந்த கைதிகளின் சடலங்களை எரிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்திய மனு மீதான விசாரணைகள் பிற்போடப்பட்டுள்ளது. கடந்த 29ஆம் தேதி மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கைகலப்பில் 11 கைதிகள் உயிரிழந்ததோடு 106 கைதிகள் காயமடைந்தனர். மகர சிறைச்சாலையில் உயிரிழந்த கைதிகளின் சடலங்கள் தொடர்பிலான நீதிமன்ற தீர்ப்பு தொடர்ந்தும் பிற்போடப்பட்டுள்ளது. இது குறித்த வழக்கு வத்தலை நீதவான் புத்திகசி ராகல முன்னிலையில் இன்று விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. உயிரிழந்த சிறை கைதிகள் சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதற்குரிய சட்டத்திற்கேற்ப கைதிகளின் சடலங்களை எரிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தி கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு நீதிமன்ற நாடியுள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் 11ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகர சிறைச்சாலை கலவரத்தில் உயிரிழந்தவர்கள் காயமடைந்தவர்களின் விவரங்கள் கூடிய விரைவில் வெளியிடப்படும் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார் புல்தெனிய தெரிவித்துள்ளார். மேலும் குடும்பத்தவர்களை அமைதியாக இருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். නේවාසිකයන්ගේ පවුල්වල ඥාතීන්ට කියන්න කැමති කලබල වෙන්න එපා. இந்த நிலையில் மகர சிறைச்சாலையின் அனைத்து கைதிகளையும் கொரோனா ஆன்டிஜென் பரிசோதனைக்கு உட்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சர் ரொஹான் ரத்வத்தே தெரிவித்தார். මහර පන්දනාගාරේ සියලුම රැඳවියන්ට ඇන්ටිජන් ටෙස්ට් එක කරන්න අපි අවශ්‍ය කටයුතු මේ වෙනකොට සකස් කරලා තියෙන්නේ. மகர சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் ஆராய நீதி அமைச்சர் அலி சப்ரீனால் நியமிக்கப்பட்ட குழுவினர் இன்றைய தினமும் சிறைச்சாலைக்கு விஜயம் செய்துள்ளனர். மகர சிறைச்சாலை அமைதியின்மைக்கான காரணங்கள் மற்றும் அது தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியன குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காகவே 5 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த குழுவினர் மகர சிறைச்சாலைக்கு நேற்றைய தினம் விஜயம் செய்திருந்தனர். நேற்று 56 பேரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் தண்டனை கைதிகள் ஆகியோரிடம் இன்றைய தினமும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட உள்ளதாக அந்த குழு அறிவித்துள்ளது. இதேவேளை மகர சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட குழுவின் இடைக்கால அறிக்கை நீதியமைச்சர் அலி சப்ரியிடம் எதிர்வரும் திங்கட்கிழமை சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் உள்ள 8 லட்சம் இளைஞர்களின் வேலையில்லா பிரச்சினைக்கு
அடுத்த ஆண்டுக்குள் தீர்வு காணப்படும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் மற்றும் அமைச்சர் விமல் வீரவன்ச ஆகியோருக்கிடையில் கருத்து மோதல்களும் இடம்பெற்றன. අභියෝගය තමයි මේ රටේ තරුණ පරම්පරාවගේ රැකියා ප්‍රශ්නයට විසඳුමක් දෙන එක. இந்த நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுதான் எங்களுக்குள்ள பெரிய பிரச்சினை. எங்கள் நாட்டு சனத்தொகையில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் 20 அல்லது 22% இருக்கின்றனர். இது கடந்த 5 வருடங்களில் உருவான விடயம் அல்ல. ஆனால் 2015ஆம் ஆண்டாகும் போது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் 12 தொடக்கம் 13%ஆகவே இருந்தது. ஆனால் கடந்த 5 வருடங்களில் 20% அதிகரித்துள்ளது. இந்த நேரத்திலும் நாட்டில் வேலைவாய்ப்பற்ற 8 லட்சம் இளைஞர்கள் இருக்கின்றனர். அரசாங்கம் என்ற ரீதியில் இது தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தியுள்ளோம். நாங்கள் நாட்டில் முதலீட்டை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். அதனால் நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முயற்சிக்கலாம். அடுத்த வருடத்தில் இளைஞர் நம்பிக்கை நிதியம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். இந்த நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளின் வேலை வாய்ப்பற்ற பிரச்சனையை தீர்க்க அடுத்த வருடத்திற்குள் நடவடிக்கை எடுப்போம். මතක් කරමින් මේ රටේ තරුණයාගේ විරකියා ප්‍රශ්න විසඳුමක් දෙන්න අපේ ආණ්ඩුව ලබන වසර තුර කටයුතු කරනවා කියන එකත් මතක් කරමින් මම නියනවා බොමිසු. අර කොළඹ දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන විමල් ඇමතුමා கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அமைச்சர் விமல் வீரவங்ச தேர்தல் காலங்களில் மக்களின் மனங்களை திருப்திப்படுத்த பல்வேறு விடயங்களை கூறியிருந்தார். உளுரணவு பொதிகளில் பருப்பு, நெத்தலி, காய்ந்த மிளகாய், வெங்காயம், சீனி போன்றவற்றை சலுகை விலையில் பெற்றுத் தருவதாக அவர் கூறினார். மாதாந்தம் நீர் கட்டணத்தில் 50% சலுகையை தருவதாக கூறினார். 30 அலகுகளுக்கு குறைவான பட்டியலுக்கு 25% சலுகை தருவதாக கூறினார். ஒரு வீட்டிற்கு தேவையான தொலைக்காட்சி, ரைஸ் குக்கர், கேஸ் அடுப்பு போன்றவற்றை 25% விலைக்கழிவில் தருவதாக கூறினார். அத்தோடு தொலைபேசி அழைப்புகளுக்காக அறவிடப்படும் கட்டணத்தை 50% குறைப்பதாக கூறினார். අඩු මිලකට දෙනවා. ඒ වගේම දුරකථන බිලට ගහන බදු වලින් 50%ක් අඩු කරනවා. ඔබතුමාව මම කති නිවැරදි කිරීමක් කරන්න ඕන. ඔය සියලු කාරණා සෞභාග්‍යයේ දැක්ම ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ තියෙන කාරණා உங்களின் உரையின் சில திருத்தங்களை செய்ய வேண்டும். அந்த சகல விடயங்களும் சுபீட்சமான நாடு என்ற திட்டத்தில் இருக்கின்ற விடயங்கள். எங்களுக்கு ஒரு வருடம் தான் சென்றுள்ளது. இன்னும் 4 வருடங்கள் எங்கள் அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அந்த சுபீட்சமான நோக்கு திட்டத்தில் இருந்த விடயங்களையே கூறினேனே தவிர நான் உருவாக்கி எதனையும் கூறவில்லை. அந்த கொள்கையுடன் கூடிய விடயங்களை எதிர்காலத்தில் நிறைவேற்ற நாம் நடவடிக்கை எடுப்போம். ඒ ප්‍රතිපත්තිමය කාරණා ඉදිරි කාලය ඇතුළත අපේ ආණ්ඩුව ක්‍රියාත්මක කරන්න බැඳී ඉන්නවා. භාග්‍ය දැක්මේ තියෙන කාරණාවල් කියලා. சுபீட்சமான நாடு கொள்கை திட்டத்தில் இருக்கின்ற விடயங்கள் அவை என்று கூறுகிறார். ஒரு வருடம் தான் சென்றுள்ளது. இன்னும் 4 வருடங்கள் இருக்கிறது என்றும் அவர் சொல்கிறார். ஆனால் அதுவல்ல பிரச்சினை. ரைஸ் குக்கருக்கு 25% சலுகையை கொடுப்போம் என்று சொல்கின்றவர்கள் அந்த சலுகையை அரிசிக்கு கொடுக்கவில்லை. அதனை விட தற்போது அரிசியும் இல்லை. රයිස් කුකරයට 125ක සහනයක් දෙනවා කියපු එක රයිස් කුකරයක් ඕනේ නැහැ. රයිස් නැහැ. හාල් නැහැ. හාල් වලට 125 දෙන්නකෝ. வங்காள விரிகுடாவில் உருவான புரவி புயல் இலங்கையை கடந்திருந்தாலும் நாட்டின் சில பிரதேசங்களுக்கு மழையுடனான காலநிலை நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கிழக்கே மையம் கொண்டிருந்த புரேவி புயல் நேற்று முன்தினம் இரவு 11:30 மணி அளவில் இலங்கையில் முல்லைத்தீவு பிரதேசத்தினூடாக பயணித்து மன்னார் கடற்பிரதேசத்தினூடாக கரையை கடந்து வளைகுடா கடல் பகுதிக்கு நகர்ந்தது. இந்த புயல் நாட்டை விட்டு மேலும் விலகிச் சென்றாலும் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதேவேளை புரேவி புயல் காரணமாக 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 44,848 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 2236 குடும்பங்களைச் சேர்ந்த 7,749 பேரும், யாழ் மாவட்டத்தில் 9,346 குடும்பங்களைச் சேர்ந்த 31,703 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 928 குடும்பங்களைச் சேர்ந்த 2,789 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 450 குடும்பங்களைச் சேர்ந்த 1,149 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 137 குடும்பங்களைச் சேர்ந்த 424 பேரும், திருகோணமலையில் 79 குடும்பங்களைச் சேர்ந்த 265 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் யாழ் மாவட்டத்தில் 4 பேர்
காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார். இதேவேளை புரேவி சூறாவளியால் 12 மாவட்டங்களில் 2467 கட்டடங்களுக்கு சேதமேற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 50 வீடுகள் முழுமையாகவும் 2148 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் சிறு மற்றும் மத்திய தர 289 வர்த்தக நிலையங்களுக்கும் சேதமேற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இழப்பீடுகள் தொடர்பான மதிப்பீட்டின் போது முதல் சந்தர்ப்பத்தில் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க எதிர்பார்த்துள்ளதாக மேஜர் ஜெனரல் சுதந்தர் ரணசிங்க தெரிவித்துள்ளார். மீனவர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலா ஹாரிஸின் உள்நாட்டு கொள்கை ஆலோசகராக இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்கரான ரோஹிணி நியமிக்கப்பட்டுள்ளார். ரோஹிணி கொசோக்லு அமெரிக்க மக்கள் எதிர்கொள்ளும் சில முக்கியமான அடிப்படை பிரச்சினைகள் குறித்த நிபுணரும் செனட் சபை உறுப்பினரும் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தின் போது தனக்கு நெருங்கிய மற்றும் நம்பகமான உதவியாளர்களில் ஒருவராகவும் இருந்தார் என்று கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். ரோஹிணி கொசோக்லுவின் பெற்றோர் வைத்தியர் விஜயதேவேந்திர ரவீந்திரன் மற்றும் சோபனா ரவீந்திரன் ஆகியோர் 1980களின் முற்பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் ஆவர். ரோஹிணி கொசோக்லு மிச்சிகன் பல்கலைக்கழகம் மற்றும் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி ஆவார். பட்டம் பெற்ற பின்னர் ஸ்டிஃபனோவின் மூத்த கொள்கை ஆலோசகராக பணியாற்றினார். பின்னர் அவர் கொலராடோ செனட்டர் மைக்கேல் பெனட்டினின் கீழ் ஒரு மூத்த சுகாதார ஆலோசகராக பணியாற்றினார். அந்த காலப்பகுதியில் ஒபாமா கேர் திட்டத்திலும் பணியாற்றினார். 2018ஆம் ஆண்டில் அமெரிக்க துணை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரான கமலா ஹாரிஸின் தலைமை பணியாளராக ரோஹிணி கொசோக்லு பொறுப்பேற்றார். 7 ஆண்டுகள் பெனட்டினின் அலுவலகத்தில் பணியாற்றிய ரோஹிணி அப்போது செனட்டர் கமலா ஹாரிஸின் துணைத் தலைவராக பதவி உயர்வு பெற்று தற்போது அமெரிக்க துணைத் தலைவரின் உள்நாட்டு கொள்கை ஆலோசகராகவும் தரம் உயர்ந்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்க செனட்டர் ஒருவருக்கு தலைமை பணியாளர் பதவியை வகித்த ஒரே அமெரிக்க ஆசிய பெண் என்ற பெருமையையும் ரோஹிணி பெற்றுள்ளார். The candidates hope to bring from it, and so certainly a lot of இலங்கையில் இடம்பெற்ற மிக பாரிய விமான விபத்து சம்பவத்திற்கு இன்றுடன் 46 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இலங்கையில் இடம்பெற்ற மிகப்பெரிய விமான விபத்து சம்பவத்துக்கு இன்றுடன் 46 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. 1974ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இரவு 10:10க்கு மஸ்கெலியா நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் மட்டுமல்லாது அந்த பிரதேசத்தை அண்டிய ஏனைய பகுதி மக்களையும் பீதியடைய செய்த சம்பவம் இது. இந்தோனேஷியா சுராபாயாவிலிருந்து 182 ஹஜ் பயணிகளை ஏற்றிக்கொண்டு மக்கா நோக்கி பயணித்த மார்டின் ஏஆர் TC-8 ரக பயணிகள் விமானம் சப்த கன்னியா என அறியப்படும் 7 கன்னியர் மலையில் 5வது குன்றின் மீது மோதி சிதறிய நாள் அது. விமானிகள் உட்பட 191 பேரும் அதே இடத்தில் உடல் சிதறி பலியாகினர். இலங்கை நாட்டை பொறுத்தவரை இதுவரை வெளிநாட்டு விமானம் ஒன்றுக்கு ஏற்பட்ட மிக மோசமான விபத்து இதுவாகும். இந்த விபத்தில் பலியான 191 பேரில் 190 பேரின் உடல்கள் தெப்பட்டன் தோட்ட கொத்தலென பகுதியில் புதைக்கப்பட்டன. அடையாளம் காணக்கூடியவாறு இறந்த விமான பெண்ணின் உடலை அவரின் காதலர் ஹெலிகாப்டர் மூலமாக இந்தோனேஷியாவுக்கு கொண்டு சென்ற நெகிழ்ச்சியான சம்பவமும் இதில் உள்ளடங்கும். அத்தோடு விபத்துக்குள்ளான விமான பாகங்களில் எஞ்சியிருக்கும் டயர்கள் 2 மட்டும் இதுவரை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 4ஆம் தேதி இந்தோனேஷியாவிலிருந்து உறவினர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து செல்வது வழக்கமாக இருப்பது பலருக்கு தெரியாத விடயமாக உள்ளது. விமானத்தின் கருப்பு பெட்டி தகவலின்படி தொழில்நுட்ப கோளாறே இந்த விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு காரணம் என அறியப்பட்டுள்ளது. இந்த வருடம் டிசம்பர் 4ஆம் தேதியுடன் இந்த விபத்து இடம்பெற்று 41 வருடங்கள் கடந்துவிட்டன.